வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வாகை. நாம் இப்போது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் ரிலேட்டடான ஒரு சம் பார்ப்போம். A/B = 6:5, B/C = 5:8, C/D = 7:9 கொடுத்துட்டு A/D என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அதாவது ஏவோட வேல்யூ 1 டைம் கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 2 தடவை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே ஒரு தடவை கொடுத்துட்டு இங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க, சேம் வேல்யூவாஸாக இருந்திருக்கு. சியோட வேல்யூ வந்து இங்கே 8ன்னு இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா 7 இருக்குது இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஷார்ட்கட்டில் போடலாம். ஷார்ட்கட்டில் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும்னா ABCD இதெல்லாம் தனித்தனியாக நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 6 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களே இந்த வேல்யூஸை இந்த ஏக்கு நேராக நான் எழுதிக்கிறேன். இப்போ ஏங்கிறது வந்து 6ங்கிறனால நான் ஏக்கு 6னும், பிக்கு 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் 5னும் நான் எழுதிட்டேன். அடுத்து பாருங்கள், 5:8ங்கிறது B/Cக்கு கொடுத்துருக்கனால நான் திருப்பி என்ன பண்ணேன்னா இந்த பிக்கு நேராக செகண்ட் ஸ்டெப்பில் நான் எழுதிக்கிறேன். இங்கே 5:8 நேராக 8ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து பாருங்கள், C/Dங்கிறது 7:9ங்கிறனால 7:9ங்கிறனால 7 நேராகவும் இங்கே டிக்கு நேராகவும் நான் இப்படி எழுதிக்கிறேன். எழுதிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம எப்போயுமே எக்ஸாமில் ஈஸியான ஸ்டெப்ஸில் மூலமாக நம்ம அடுத்து பாருங்கள் இது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூஸ் இருந்தால் தான் நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வர முடியும். A/Dக்கு கேட்டிருக்கனால நம்மளுக்கு ஒரு வேல்யூ மட்டும் தான் தெரியணும். 6:9ன்னு போட்டக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, இங்கெல்லாம் வேல்யூஸ் இல்லாதனால நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற வேல்யூஸை எடுத்து நம்ம இங்கே பக்கத்தில் எழுதிக்கணும். இங்கே பாருங்கள், பிக்கு பக்கத்தில் எதுவும் இல்லாதனால நான் இங்கே இருக்க இந்த வேல்யூஸ் எழுதிட்டேன். அந்த வேல்யூவே திருப்பி டிக்கும் நான் எழுதிக்கிறேன். அடுத்து பாருங்கள், அதே மாதிரி பிக்கு நேராக இருக்குது, ஆனால் ஏக்கு நேராக இந்த இடத்துல எந்த வேல்யூஸ் இல்லாதனால நான் இந்த வேல்யூ எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல இல்லாதனால இந்த வேல்யூவை எடுத்து நான் இப்படி எழுதிக்கிறேன். அடுத்து பாருங்கள், இங்கே இல்லாதனால நான் சியோட வேல்யூ எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். 7 இங்கேயும் 7 எழுதுங்க. திருப்பி நான் சொல்கிறேன் 1 டைம். 6:5 நான் எழுதிட்டேன், 5:8 நான் எழுதிக்கிட்டேன், 7:9ங்கிறத நான் இப்படி எழுதிட்டேன். இந்த இடத்துல எந்த ஒரு வேல்யூஸும் இல்லாதனால இங்கே இந்த இடத்துலலாம் வந்து வேல்யூஸ் இல்லாமல் இருந்திருக்கும்ல, அதனால் நான் என்ன பண்ணேன்னா இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதவே நான் எடுத்து 2 இடத்துலையுமே இந்த வேல்யூஸை எடுத்து நான் 2 இடத்துலையுமே நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த வேல்யூ எடுத்து இங்கிட்டும், இந்த வேல்யூ எடுத்து இதுவும் இங்கேயும் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துலையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லத்தையும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கணும். இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 6 5 30, 30 × 7 210. பாருங்கள், 6 5 30, 30 × 7 210, 5 5 25. பாருங்கள், 5 5 25, 25 × 7 175 வரும் இல்லையா. அடுத்தது 8 40, 40 × 7 280. 8 40, 40 × 7 4 7 28, 8 40, 40 × 9 360. அதாவது ஃபுல்லத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணி நான் இந்த இடத்துல ஃபுல் வேல்யூஸ் போடுறேன். இதுதான் உங்களுக்கு ABCDயோட வேல்யூ. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது A/D மட்டும் கேட்டிருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா A/Dயோட வேல்யூஸ் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஒருவேளை 4ஓட வேல்யூமே கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 4ஓட வேல்யூவும் எழுதலாம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது A/D அப்படிங்கிறனால நம்ம 2ஓட வேல்யூஸை மட்டும் நான் எடுத்து எழுதிட்டு நம்ம இதை என்ன பண்ணலாம்னா ரேஷியோவில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஒரு 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகும். 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம்னா 7 3s are 21, 1 1 3s are 3, 2 3s are 6 அப்படி சொல்லிட்டு அப்போ 7:12 தான் ஆன்சர். இங்கே பாருங்கள், 7:12 தான் ஆன்சர். அப்போ A/Dயோட வேல்யூ என்னது 7:12.